ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காயே சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த கத்திரிக்காய் போட்டு பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடைஞ்சி கொடுத்தா கத்திரிக்காய் இருக்கிற இடமே தெரியாது. இட்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசைக்கு, டிஃபனுக்கு ஏற்ற காம்பினேஷன் தான் இந்த குழம்பு. ஸோ இந்த சாம்பார் எப்படி வைக்கலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்ன பண்ணுறேங்கன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோன்னு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் இன்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு சாம்பார் தான் வைக்க போகிறோம். அந்த கத்திரிக்காய் பச்சை மிளகாய் நல்லா கடைஞ்சி வைக்க போகிறோம். அதனால் அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலில் இருக்கும். நம்ம டிஃபன் ஊற்றி சாப்பிடும்போது ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். ஒரு 4 பெரிய கத்திரிக்காய் எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். 100 கிராம் முறித்து வச்சுருக்கோம் தோலை. 2 தக்காளி எடுத்து நல்லா பொடிச்சு நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் எடுத்துருக்கோம். பூண்டை நல்லா நச்சு எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். குக்கரை எடுத்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுக்க 100 கிராம் துவரம்பருப்பை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். நல்லா கழுவுன பருப்பை எப்போவுமே நம்ம சமைக்கும் போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம திரும்பி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பருப்பை வேக வைக்கணும். பருப்பை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு 100 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோலை உரிச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, பெரிய தக்காளி வச்சுருக்கோம், அதை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஜீரகம், பெருங்காயம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்க போகிறோம். நமக்கு தேவையான பச்சை மிளகா மட்டும் தான் காரம், வேறு எந்த காரம் போட போகிறதால பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். பூண்டு நம்ம நச்சு வச்சுருக்கோம். நச்சுன பூண்டு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். லாஸ்ட்டாக தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை நல்லா மூடி வச்சு நம்ம ஒரு 3 விசில் பருப்பு நம்ம எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி நம்ம வேக வைக்க போகிறோம். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 3 விசில் வைக்க போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க குக்கரை தூக்கி நம்ம கேஸ் மேலே வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைக்க போகிறோம். 3 விசில் விட்டால் போதும். அதுக்குள்ளே நல்லா பருப்பு, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் வெந்துடும். விசில் 3 விசில் கிட்ட வந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரோட ஏர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு, பச்சை மிளகா, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம தண்ணியை ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைய போகிறோம். ஸோ தண்ணியை ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா தண்ணியும் பருப்பு சட்டியில் கடையும் போது தண்ணி இருக்கவே கூடாது. தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா நம்ம கடைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தண்ணியாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பருப்பை ஃபுல்லாக மண் சட்டியில் எடுத்து போட்டுக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்குது. நம்ம எடுத்து வச்சுக்க உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நம்ம கடைய போகிறோம். எப்பவுமே கடையும் போது உப்பு சேர்த்து கடைஞ்சினா நல்லா நமக்கு கடைஞ்சிடும். ஏன்னா போட்ட உப்புக்கும் நம்ம அந்த மண் சட்டிக்கும். ஸோ அதனால் நல்லா கடைஞ்சி எடுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம குக்கர்லேயே கொஞ்சம் குக் ஆகிடும். நமக்கு பருப்பு சட்டியில் போட்டு கடையும் போது ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. எப்போவுமே இந்த மாதிரி கடைஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். மிக்சியில் போட்டுலாம் கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டே ஒரு மாதிரி எல்லாம் மசிஞ்சு போய் ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம எப்போவுமே இந்த மத்து போட்டு கடைஞ்சி அதை சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்லா கடையணும். இதே மாதிரி பச்சை மிளகா, கத்திரிக்காய் எல்லாம் நல்லா கடைஞ்சி முடிச்சாச்சு. நம்ம தண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம கொதிக்க வச்ச சூடு பண்ண தண்ணி தான் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம குழம்பு கொதிக்க வைக்க போகிறதில்ல, அவ்வளோதான் நம்ம. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவிட வேண்டியதான். இப்போ நம்ம தாளித்து விட வேண்டியது மட்டும்தான் வேலை. இந்த போட்ட பச்சை மிளகா, அந்த கத்திரிக்காயும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். நல்லா கடுகு பொரியட்டும். பூண்டு சேர்த்துக்கலாம். ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா நல்லா அந்த பூண்டோட ஃப்ளேவர் அந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம எடுத்து வச்சு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு நல்லா பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிற கொஞ்சம் கரண்டி வச்சு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு அந்த எடுத்து வச்சுருக்க அந்த மண் சட்டியில் இருக்க சாம்பாரை நம்ம ஊற்றி விட்டுருவோம். அதில் அந்த பூண்டும் நம்ம போட்ட அந்த சாம்பாருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மணக்க இருக்கும் அந்த பூண்டோட ஃப்ளேவரே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளித்ததை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இவ்வளோ தான்.
கத்திரிக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் இருந்த இடமே தெரியாது. கத்திரிக்காய் சாம்பார்னே கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த சாம்பார். இட்லி வச்சு நம்ம அந்த கத்திரிக்காய் சாம்பார் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் டிஃபனுக்கு தான் வச்சு சாப்பிட முடியும். நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இட்லிக்கும் தோசைக்குமே இந்த சாம்பார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி வச்சு அந்த சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு நான் கத்திரிக்காவை சாப்பிட பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ஒரு சாம்பார் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.